நோக்கில் இருந்த வேல் வடிவில் இருந்த இறைவனை வழிபட்டார்கள் என்று குறிப்பிடுகிறது. வேல் கோட்டம் என்று அதற்கு பெயர். அதாவது உருவ வழிபாடு துவங்குவதற்கு முன்பே வேலை வைத்து வழிபடுகிற ஒரு மரபு இருந்தது. வேல் வழிபாடு நடந்த இடமாக பரங்குன்றம் இருந்தது. அதற்கு பிறகு சங்க இலக்கியங்கள் பரிபாடலில் தொடங்கி எல்லா சங்க இலக்கியத்தில் பெரும்பான்மையான இலக்கியங்கள் திருப்பரங்குன்றத்தை பாடுகிறது. திருப்பரங்குன்றம் முருகன் வள்ளியை மனமுடிந்த இடமாக பரிபாடல் பாடுகிறது. பின்னால் 1000 வருஷத்துக்கு பிறகு கந்தபுராணம் திருப்பரங்குன்றம் முருகன் தெய்வானையை மனமுடிந்த இடமாக பாடுகிறது. அந்த கதை தனி. 2000 வருஷத்துக்கு முன்னால் பரிபாடலில் சங்க இலக்கியத்தில் முருகப்பெருமான் வள்ளியை மனமுடித்த இடமாக பரங்குன்றத்தை பாடுகிறார்கள். அதற்கு பின்பு தமிழ்நாட்டில் பௌத்த மதம் தலை தோங்கியது. பௌத்த மதம் தலை தோங்கிய பொழுது திருப்பரங்குன்றம் பௌத்த தலமாக மாறியது. பௌத்த பிக்குகள் திருப்பரங்குன்றத்தின் குகைகளிலே வாழ்ந்தார்கள். வாழ்ந்ததற்கான அடையாளமாக கல்வெட்டை பொறித்தார்கள். பௌத்த பள்ளிகளை நடத்தினார்கள். பௌத்த அறத்தை போதித்தார்கள். பௌத்த நெறிகளை மக்களிடம் பரப்பினார்கள். அது சில 100 ஆண்டு காலம் பௌத்தர்களுடைய ஆளுகையின் கீழ் திருப்பரங்குன்றமும் இந்த மண்ணும் இருந்தது. அதற்கு பிறகு சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு சமணர்கள் திருப்பரங்குன்றத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக மாறினார்கள். திருப்பரங்குன்றம் மலை முழுக்க சமண பள்ளிகள் உருவானது. பள்ளி என்ற இந்த சொல்லை சமணர்கள் உருவாக்கியதுதான். அதுவரை கூடல் என்று அறியப்பட்டுக் கொண்டிருந்த இந்த நகரத்திற்கு மதுரை என்று பெயர் சூட்டியவர்கள் சமணர்கள். அழகர் கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கிற கல்வெட்டில் மதுரை என்ற சமண பள்ளி கல்வெட்டு சொல்கிறது. பல கல்வெட்டுகளை திருப்பரங்குன்றத்திலே சமணர்கள் பொறித்தார்கள். குகைகளிலே வாழ்ந்தார்கள். பௌத்தர்கள் ஊருக்குள் வாழ மாட்டார்கள். இரவு ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடங்களில் தான் தங்குவார்கள். எனவே பௌத்த பிக்குகள் திருப்பரங்குன்றத்தின் மலைக்குகையில் தங்கினார்கள். அதற்கு பிறகு சமணர்கள் அதே இடங்களில் சமண பள்ளிகளை உருவாக்கினார்கள். சமண அறங்களை போதித்தார்கள். இன்று நாம் சங்க இலக்கியமாக படிக்கப்படுவதில் பல இலக்கியங்கள் இலக்கணங்கள் சமணர்களால் உருவாக்கப்பட்டது. திருக்குறள் துவங்கி நன்னறியிலே இருந்து எல்லா அற இலக்கியங்களும் சமணர்கள் தமிழுக்கு கொடுத்த கொடை. இலக்கணம் சமணர்கள், பெரும்பான்மையான இலக்கணங்கள் சமணர்கள் தமிழுக்கு கொடுத்த கொடை. சமணர்கள் காலத்திற்கு பிறகு சைவம் மேலோங்கியது. பக்தி காலம் 7ஆம் நூற்றாண்டு. மதுரையை ஆட்சி நடத்திய பாண்டியன் பராந்தகன். பராந்தகனுக்கு 2 தளபதிகள் இருந்தார்கள். ஒரு தளபதி பெயர் மாறன்காரி, இன்னொரு தளபதியினுடைய பெயர் சாத்தன் கணபதி. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மதுரையினுடைய அரசன் பராந்தகனுக்கு, பாண்டிய மன்னனுக்கு